ஹலோ கைஸ், வெல்கம் டு 5G Top யூடியூப் சேனல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா என்னென்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போர் பண்ணி அதை வந்து திரும்பியும் ஒரு நியூ ப்ராடக்டாக உருவாக்குறது தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங். அதில் வந்து மொத்தம் 3 பார்ட்ஸாக பிடிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் யூனிட், இன்னொன்று வந்து மோல்ட், இன்னொன்று வந்து கிளாம்பிங் யூனிட். ஃபர்ஸ்ட் வந்து கிளாம்பிங் யூனிட் பற்றி பார்ப்போம். கிளாம்பிங் யூனிட் வந்து என்ன பண்ணுன்னா அந்த மோல்டை வந்து செக்யூராக ப்ளேஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக க்ளோஸ் பண்ணிக்கும், ஏன்னா அதை வந்து அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு. அதில் வந்து மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று வந்து ரியர் பேட்டர்ன், மூவிங் பேட்டர்ன், தேர்ட் ஒன்று வந்து கிளாம்பிங் மெக்கானிசம். ரியர் பேட்டர்ன் என்ன பண்ணுன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு செக்ஷனாக இருக்கும். மூவிங் பேட்டர்ன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அது லாஸ்ட்டாக வந்து கிளாம்பிங் மெக்கானிசம் இருக்கும். கிளாம்பிங் மெக்கானிசம் என்னென்னா ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அந்த மோல்டு எல்லாத்தையும் அந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போரான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து கிளாம்பிங் மெக்கானிசம். இது வந்து கிளாம்பிங். நெக்ஸ்ட் வந்து மோல்டு பார்ப்போம். மோல்டு வந்து என்னன்னா மோல்டு தான் வந்து நம்ம ஷேப் கொடுக்குறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ், நிறைய டைப்ஸ் மோல்டு இருக்குது. அது வந்து ஒரு மோல்டு வந்து ஒரு சைஸ் குறிக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சேர் வேணும்னா சேர் சைஸ் என்னென்ன வேணுமோ அதுக்கு தேவையான மோல்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதுக்கான மோல்டு எடுத்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதில் வந்து ஸ்டேஷனரி பேட்டர்ன் இருக்குது. இதுவும் அன்மூவிங் பார்ட் தான். கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியில் தான் வந்து நம்ம வந்து அந்த பூரான அந்த பிளாஸ்டிக் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஷேப் கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் யூனிட் இருக்குது. இன்ஜெக்ஷன் யூனிட் என்ன பண்ணோம்னா வந்து பிளாஸ்டிக்ஸை மெல்ட் பண்ணி மோல்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். அதுதான் வந்து இன்ஜெக்ஷன் யூனிட். அது வந்து ஹூப்பர், பேரல், ஹீட் பேன்ஸ், ஸ்க்ரீவ், ஹைட்ராலிக் ஸ்க்ரீவ் இப்படின்னு 5 பார்ட்ஸ் இருக்குது. ஹூப்பர் என்ன பண்ணோம்னா அது வந்து ஹூப்பர் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போர் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஹூப்பர். அடுத்து வந்து பேரல் இருக்கும். பேரல் என்ன பண்ணுன்னா அதுதான் வந்து மெல்ட் பண்ணும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால உள்ள இன்ஜெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஹீட்டாக இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு உள்ளார கூல் டவுன் பாஸ் பண்ண முடியும். அடுத்து ஹீட்டர் பேன்ஸ் இருக்குது. அந்த ஹீட்டர் பேன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹீட் பண்ணும். பிளாஸ்டிக்ஸ் அது வந்து பேரலை ஹீட் பண்ணும். ஹீட்டர் பேன்ஸு அந்த பேரல் ஹீட் பண்ணுறது மூலம் பேரல் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூ என்ன பண்ணுன்னா அந்த ஸ்க்ரூ பண்ணுறது மூலமாக அந்த மோல்டட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளார வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் வந்து ஹைட்ராலிக் ஸ்க்ரூ டிரைவ். அதுவும் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ மூவ்மெண்ட்டுக்கு வந்து அதுதான் வந்து பவர் தரும். பவர் தரது மூலமாக நம்மளுக்கு வந்து உள்ளார இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரூவு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம டயக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாம்பிங் பார்த்தோம். கிளாம்பிங் தான் அது எல்லா ப்ராசஸும் நடக்குது. அதில் வந்து ரியல் பேட்டர்ன் இருக்குது. அதுதான் வந்து மூவிங் பேட்டர்ன். அது வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மூவிங் பேட்டர்ன் இருக்குது. மூவிங் பேட்டர்ன் தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு கேவிட்டி இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் ஓல்டு பார்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பேட்டர்ன் இருக்குது. அதுவும் அன்மூவிங் பார்ட் தான். அதுக்கடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் யூனிட்டுக்கு வந்துட்டோம்னா அதில் பேரல் இருக்குது. அந்த பேரல் தான் என்ன பண்ணும், அதுதான் வந்து ஹீட் பண்ணும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் ஹீட்டர் பேன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலேயே அந்த ஹீட்டர் பேன்ஸ் தான் வந்து பேரலில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளார வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு மூலமாக உங்களுக்கு வந்து உள்ளார அந்த ஹூப்பரில் இருக்க அந்த எல்லா கிரைண்ட் பண்ண அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளார வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஹைட்ராலிக் ஸ்க்ரூ டிரைவ் இருக்குது. அது என்ன பண்ணோம் உள்ளார ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வந்து அதான் ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து இது அட்வான்டேஜ் என்ன பார்ப்போம். அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மற்றபடி பிளாஸ்டிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம்ஸ் வந்து அதிகமாக கன்சப்ஷன் பண்ணும். இதில் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கடுத்து டிசைன் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம இதை பண்ணக்கூடிய டிசைன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேஸ்டேஜும் அதிகமாக இருக்காது. அதுதான் தேர்ட் பாயிண்ட். வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்காது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுனா ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கும்போது அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுதான் இதுவும். அப்புறம் எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப ஓவர் பவர் எடுத்துக்கும். எனர்ஜி வந்து அதிகமாக கன்சப்ஷன் பண்ணும். அப்புறம் சைஸ் லிமிட்டேஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் லிமிட்டேஷன் இருக்குது. அந்த சைஸ்க்குள்ளே தான் நம்மளை வந்து பொருளை உருவாக்க முடியும். இதுதான் அட்வான்டேஜஸ், இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இதுதான் ஹை ப்ரெசிஷனாக இருக்கும். அப்படின்னா அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டல் வெர்சாலிட்டினா தெர்மோபிளாஸ்டிக்ஸும் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸும் நம்ம வந்து அதிகமாக ஃப்ளெக்சிங் ரொம்ப வைட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸும் யூஸ் பண்ண முடியும். அப்போ ரிப்பீட்டபிலிட்டி, இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அப்புறம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வந்து பண்ண தேவையில்ல. லாஸ்ட் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் என்னது, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணும், அப்புறம் கூலிங் பண்ணும், அப்புறம் எஜெக்ஷன் பண்ணும். இதுதான் நடந்துகிட்டே இருக்கும்.
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் யூனிட் மூலமா உள்ளார மோல்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். இந்த பிளாஸ்டிக் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் மோல்டில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம கூலிங் ப்ராசஸ் பண்ணுவோம். கூலிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அதை எஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெட்டீரியலே கிடச்சிரும். அதுதான் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். ஆக்சுவலி இது ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிபிடி வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம 5G டாப்பர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.